Ladies and gentlemen, thank you for being here. கரெக்டா February 1, 2003 அன்னைக்கு அமெரிக்காவோட நாசா கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் நம்ம பூமியை நோக்கி 7 விண்வெளி வீரர்களோட ஸ்பேஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தது. நான் இப்ப சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 7 விண்வெளி வீரர்கள் 7 ஆஸ்ட்ரோனட்ஸ் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சொல்லப்படுற விண்கலத்துக்குள்ள இருக்காங்க. அந்த 7 பேர்ல நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் கல்பனா சாவ்லா. விண்வெளி அதாவது ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 2 வாரங்கள் 2 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் சொல்லப்படுற விண்கலத்துக்குள்ள நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அந்த 7 ஆஸ்ட்ரோனட்ஸோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்ட்ஸ், வைஃப்ஸ், சில்ட்ரன்ஸ், ஏன் இந்த மொத்த உலகமுமே அவங்களோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபிளைட் உள்ள இருந்த 7 ஆஸ்ட்ரோனட்ஸுக்குமே இந்த ஃபிளைட் உள்ள இருந்த 7 ஆஸ்ட்ரோனட்ஸுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஃபிளைட் இது. ஆனா அமெரிக்காவோட நாசாவுக்கு அப்படி இல்ல. நம்ம மார்னிங் குடிக்கிற டீ மாதிரி இது அவங்களுக்கு ஒரு வழக்கமான ஃபிளைட்டா தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஸ்பேஸ் மிஷன் கொலம்பியா ப்ரோக்ராமோட 28வது ஃபிளைட்டா இருந்ததுனால இந்த ஸ்பேஸ் மிஷனை அவங்க வழக்கமான பண்ற ஒரு மிஷனா தான் பார்த்தாங்களே தவிர சீரியஸான ஒரு ஃபிளைட்டா பார்க்கல. சரியா காலையில 8:44 மணிக்கு ஸ்பேஸ் ஷட்டில் பூமியை நோக்கி வந்துட்டு இருந்தது. அவங்க யூஸ் பண்ற எல்லா சிஸ்டம்ஸுமே எதிர்பார்த்தபடி கரெக்டா ஒர்க் பண்ணிட்டும் இருந்தது. பாக்குறதுக்கு எல்லாமே நார்மலா போற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு பூமியில தரையிறங்க போறோன்ற நம்பிக்கையில 7 ஆஸ்ட்ரோனட்ஸும் வந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சென்டர், அதாவது விண்வெளி மையத்துல கேப்சூல் கம்யூனிகேட்டர் மிஸ்டர் கேப்காம் சார்லி ஹோபக் இருக்காரு. இந்த கேப்காம் சார்லி ஹோபக்ங்கிறவர் தான் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டில் கூட கம்யூனிகேட், அதாவது தொடர்புல இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சார்லிங்கிறவர் டயர் பிரஷர் ரீடிங்ஸ் பத்தி ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கிற 7 ஆஸ்ட்ரோனட்ஸ் கூடயும் பேசுறாரு. And Columbia, Houston, we see your tire pressure messages and we did not copy your last. Instrumentation, Max. இந்த பக்கம் ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கிற மிஷன் கமாண்டர் ரீக் ஹஸ்பண்ட்ற ஒருத்தர் பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க பேசிக்கிட்டு இருந்த லைன்ஸ் துண்டிக்கப்படுது. ரோஜர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை மட்டும் தான் அவங்களால கேட்க முடியுது. ரோஜர்ன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே சரியா கேட்க முடியாம அந்த கம்யூனிகேஷன் முழுமையடையாம இருந்திருக்கு. இதோ அந்த முழுமையடையாத இந்த கம்யூனிகேஷனை நீங்களே கேளுங்க. இதுக்கப்புறம் சார்லி திரும்பவும் ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் கிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா ஸ்பேஸ் ஷட்டில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. 5 மினிட்ஸ் ஆகுது, 10 மினிட்ஸ் ஆகுது. எப்படியாவது ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸை கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Houston, UHF com check. இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஸ்பேஸ் ஷட்டில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு வரல. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஒரு வெடிப்பு கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில்ல ஏற்பட்டிருக்கின்ற விஷயமே நாசாவோட ஸ்பேஸ் சென்டர்ல யாருக்குமே இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருந்திருக்காங்க. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு ஒரு போன் கால் வருது. அது என்னன்னா, தயவு செஞ்சு டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல்ஸை பாருங்கன்னு. அந்த நியூஸ் சேனல்ஸை அவங்க பார்த்தது இந்த ஒரு கோர சம்பவத்தை தான். அதை நீங்களும் பாருங்க. They've lost contact. We can only hope that what we're seeing is not the worst. If anybody knew what just blew up going across Nacogdoches. I saw a fireball. I looked up and it was in 15 pieces. ஒரு சிலர் வானத்தை உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கண்ட காட்சியுமே இதுதான் இருந்தது. அதாவது ஒரு கோமெட், வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம பூமியில வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி நம்ம பூமியில விழுது. அந்த பிரகாசமான ஒளி பூமியில விழும்போதே வானத்திலே 2ஆ பிரிஞ்சு அப்புறம் அந்த 2 பீசஸ் இன்னும் நிறைய துண்டுகளா உடைஞ்சு போய் பூமியில இந்த கெனடி ஸ்பேஸ் சென்டர் சுத்தி வெவ்வேறு இடங்கள்ல நொறுங்கி விழுது. சரியா காலையில 9:12க்கு, அதாவது 9:12க்கு இந்த நாசாவோட கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் சுக்குநூறா நொறுங்கி வானத்திலிருந்து விழுந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்குன்றது நாசாவுக்கும் தெரிய வருது. சில மணி நேரங்கள் கழிச்சு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் நாட்டுக்கு இந்த நியூஸை வருத்தத்தோட அறிவிக்கிறாரு. My fellow Americans, this day has brought terrible news and great sadness to our country. The Columbia is lost. There are no survivors. கிட்டத்தட்ட 7 ஆஸ்ட்ரோனட்ஸ் இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் 40 வயசான ஒரு இந்தியன் பார்ன் அமெரிக்கன் கல்பனா சாவ்லா. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல இதுவரைக்கும் யாருமே சொல்லாத கல்பனா சாவ்லா பத்தி அமெரிக்கா மறைக்கக்கூடிய உண்மைகளை ஆதாரத்தோட பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது கல்பனா சாவ்லா பத்தி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத, நீங்க எங்கேயுமே கேட்டிராத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு க்ரூஸையும் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ நான் பண்ணிருக்கேன். நண்பர்களே, முக்கியமா நாசா மறைச்சு வச்ச உண்மைகளை பாக்குறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோனட் கல்பனா சாவ்லா அவங்கள பத்தி கொஞ்சம் பார்த்தலாம். அப்போதான் இந்த வீடியோ முழுமையடையும். உங்களுக்கும் இந்த வீடியோ பத்தின தெளிவான ஒரு புரிதல் வரும்.
சரியா மார்ச் 17, 1962ல ஹரியானால கர்னல்ல இருக்கிற ஒரு குடும்பத்துல பனாரஸ் சில் சாவ்லா அண்ட் சஞ்சோதி சாவ்லா தம்பதிக்கு 4வது மகளா பிறக்கிறாங்க கல்பனா சாவ்லா. இவங்க 2 பேரும் கல்பனா சாவ்லாவோட பெற்றோர்கள் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு பார்ட்டிஷன் அப்போ, அதாவது பிரிவினையின் அப்போ இந்தியாவுக்கு வந்தவங்க பாகிஸ்தான்ல இருந்து. கல்பனா சாவ்லா ஸ்கூலுக்கு போகும்போது, அதாவது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு பேரு, அபிஷியலா இந்த நேம் சொல்லி தான் அவங்களை கூப்பிடணும்னு ஒரு பேரே அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சொல்ல போனா கல்பனா சாவ்லா வீட்ல அவங்கள மோன்டுன்ற பேரு சொல்லி தான் கூப்பிட்டிருக்காங்க. கல்பனா சாவ்லாவோட அக்கா அவங்கள முதல்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த பொண்ணோட நேம் என்னன்னு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அது கல்பனா சாவ்லா அம்மா நாங்க இன்னும் இவளுக்கு பேர் வைக்கலன்னு சொல்லிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நேம் கண்டிப்பா வச்சாகணும்னு வரும்போது கல்பனாங்கிற பேரை கல்பனாவே அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. கல்பனாக்கு அர்த்தத்தை இப்ப கூட நீங்க டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான மீனிங் இமேஜினேஷன், அதாவது கற்பனைன்னு அர்த்தம். கல்பனா சாவ்லாவோட பிரதர் சஞ்சய் சாவ்லா சொல்றது, கல்பனா சாவ்லா ரொம்ப உறுதியான ஒரு பெண், சமூகத்துடனான அவங்களுடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலிருந்தே கல்பனா சாவ்லாவுக்கு தொடங்கிருச்சுன்னு சொல்றாரு அவருடைய பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், 1960 காலகட்டங்கள்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் இன்னைக்கும் கூட இந்தியாவுல ஹரியானா மாதிரியான இடங்கள்ல ஒரு ஆண் குழந்தையை தான் பெத்துக்க விரும்புறாங்க பெற்றோர்கள். 1960 காலகட்டத்துல என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. வானத்துல பறக்கிற ஒரு விமானத்தை பார்த்துட்டு அது ஒரு பறவையும் இல்ல, பறக்கக்கூடிய ஒரு பூச்சியும் இல்ல, அது ஒரு பொருள், அது எப்படி பறக்குதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கல்பனா சாவ்லாவுக்கு ஸ்பேஸ் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வர ஆரம்பிக்குது. ஸ்பேஸ் மேல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட கல்பனா சாவ்லாவோட பேரண்ட்ஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டுத்தனமா யோசிக்கிறான்னு அவங்க அதை அப்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா கல்பனா சாவ்லா வந்த பிறகு அவங்களுடைய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான், நீ இந்த கனவை கைவிட்டுரு, இந்த தொழில் உனக்கு வேண்டாம், இந்த ஸ்பேஸ் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி இதெல்லாம் வேணாம், இத பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கல்பனா சாவ்லா பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல பேச்சுலர்ஸ் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. அப்புறம் கல்பனா சாவ்லா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ்ல அவங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரியை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா போறாங்க. கல்பனா சாவ்லாவோட அப்பா இவங்க அமெரிக்கா போய் படிக்கிறத சுத்தமா விரும்பல. பிகாஸ் கல்பனா சாவ்லா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்தியாவோட ஒரு சின்ன டவுன்ல தான். Because I lived in India in a very small town and forget about space, I didn't even know if my folks were going to let me go to the engineering college. எல்லாத்துக்கும் மேல 1988ல 1988ல யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல PhD பட்டம் வாங்குறாங்க. நாசாவோட AMS ரிசர்ச் சென்டர்ல வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏஜ் வெறும் 26 தான். ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ் ஏர்கிராஃப்ட் தான் அவங்களோட முக்கியமான ஸ்பெஷலைசேஷனாவே இருந்திருக்கு. ஃப்ளூயிட் டைனாமிக் ஏர்கிராஃப்டா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃப்ளூயிட் டைனாமிக் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபிளைட்டோட விங்ஸ், அதாவது ரெக்கைகளை சுத்தி காற்று ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு திரவத்தை போல எப்படி பாஞ்சு போகுதுன்றத பத்தி படிக்கிற ஒரு படிப்பு. ஓகேவா? அதாவது ஃபிளைட்டோட விங்ஸ், ரெக்கைகள் இருக்குல்ல, ஃபிளைட்டை சுத்தி ரெக்கைகள் இருக்குல்ல ரெண்டு சைடும், அதை சுத்தி காற்று ஏர் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு திரவத்தை போல எப்படி பாஞ்சு போகுதுன்றத பத்தி படிக்கிறது தான் ஃப்ளூயிட் டைனாமிக் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. கல்பனா சாவ்லா கிட்ட நிறைய வெவ்வேறு விதமான பிளைட் லைசன்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பிளைட், ஏர்பிளைன்ஸ், கிளிண்டர்ஸ், சீ பிளேன்ஸ், இது எல்லாத்தையுமே எப்படி ஓட்டணும், கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற, எப்படி பறக்க வைக்கணும்ன்றத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்தியாவில இருந்து போய் 1991ல அமெரிக்காவோட சிட்டிசனாகவே மாறுறாங்க கல்பனா சாவ்லா. 1994ல விண்வெளி பயிற்சிக்காக விண்ணப்பிக்கப்பட்ட 4000 விண்ணப்பதாரர்கள்ல 20 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல நம்ம கல்பனா சாவ்லாவும் ஒருத்தவங்க. கிட்டத்தட்ட 3 வருஷ பயிற்சிக்கு அப்புறம் சரியா நவம்பர் 1997ல கல்பனா சாவ்லா அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பேஸுக்கு போறாங்க. இந்த ஸ்பேஸ் மிஷன் எதை பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸுக்கு போயிட்டு நம்ம பூமியை சுத்தி வந்துட்டே பாத்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய முதல் மிஷன். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஸ்பேஸுக்கு போயிட்டு 282 முறை பூமியை சுத்தி வராங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் 16 மணி நேரம் வந்து விண்வெளியில ஸ்பெண்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா திரும்ப பூமிக்கு வராங்க. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மிஷன். அப்பதான் கல்பனா சாவ்லாவுடைய பேர் வந்து இந்தியால பிரபலமாகுது. ஒரு இந்திய பெண்மணி ஸ்பேஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு சாதனை புரிஞ்சிருக்காங்க முதல் முறையா அப்படின்னு அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. அவங்களுடைய முதல் விண்வெளி பயணத்துக்கு பிறகு 2வது விண்வெளி பயணம் சுமார் 5 வருடங்கள் கழித்து அவங்களுடைய 40வது வயதுல நடக்குது 2003ல. ஆனா இந்த மிஷன் பாத்தீங்கன்னா 2001-2 பிளான் பண்ணி நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக போஸ்ட்போன் பண்ணப்பட்டு 2003ல தான் அது நிகழுது. போன மிஷனை விட இந்த மிஷன் இவங்களுக்கு நிறைய வேலை அதிகம். சுமார் 80 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். 24 மணி நேரம் ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணணும். 7 பேர் கொண்ட குழு, அதுல இவங்க தான் வந்து இந்த மிஷனுடைய ஸ்பெஷலிஸ்டா போறாங்க. 2003 ஜனவரி 16ஆம் தேதி அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்திலிருந்து
கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் அவங்களுடைய பயணம் தொடங்குது. சுமார் 16 நாட்கள் பூமியோட ஆர்பிட்ல அவங்க சுத்தி வந்து விண்வெளியில இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க லேண்ட் ஆகணும். பிப்ரவரி 1ஆம் தேதி 2003 சரியா காலையில 8:44 அமெரிக்க டைம் படி அவங்க பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள வராங்க. உலகமே வந்து அவங்களுடைய லேண்டிங்காக அவங்க சக்சஸ்ஃபுல்லா பூமிக்கு திரும்பி வரத பாக்குறதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அது நடக்குது. 8:54 கண்ட்ரோல் ரூம்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறத நோட் பண்றாங்க. அதாவது அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுடைய லெஃப்ட் சைடு விங்ல இருக்கிற ஒரு சில சென்சார் சேர்ந்து வரக்கூடிய சிக்னல் சரியா வரல. குறிப்பா டெம்பரேச்சர், அப்புறம் வந்து அவங்க இறங்க போற ஸ்பேஸ் ஷட்டிலுடைய டயர்ல இருக்கக்கூடிய பிரஷர், இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு விங்ல தான் வந்து அதுக்கான சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேலை செய்யல. இதெல்லாம் நோட் பண்ணி இந்த பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது ஒரு சில வினாடிகள்ல அந்த ஷட்டில் இருக்கிற என்டையர் கம்யூனிகேஷனுமே கட் ஆயிடுது. இவங்க எது பேசினாலும் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அடுத்த நிமிடமே கொலம்பியா ஸ்பேஸ் ஷிப் விண்வெளியில வெடிச்சு செதறப்போ எல்லாரும் பாக்குறாங்க. சரியா 9:15 நாசா அபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க ஸ்பேஸ் ஷட்டில் இஸ் மிஸ்ஸிங். இந்த சம்பவம் வந்து உலகத்தையே உலுக்கி போடுது. எஸ்பெஷலி இந்தியால இருந்த எல்லாருமே கல்பனா சாவ்லாவுடைய வருகைக்காக ஆவலா காத்துட்டு இருக்கும் போது அவங்க குடும்பம் முட்டுப்பட ஒட்டுமொத்த இந்தியாவுமே உறைஞ்சு போயிடுச்சு. சரி, இதுதான் செய்தி. நடந்தது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்துச்சு, இதுக்கான மூல காரணம் என்ன, நாசா இதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஏன்னா இப்ப நாசா அதை வெளியிட்டு இருக்காங்க. இத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரியான விமானம், அது எந்த மாதிரியான ஸ்பேஸ் ஷட்டில், அது எப்படி போகும், எவ்வளவு தூரத்துக்கு போகும்ன்றத பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கறத நாசா சுமார் 30 வருடங்களா 30 இயர்ஸா பயன்படுத்திட்டு வராங்க. 1981ல இருந்து 2011 வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 135 மிஷன்ஸ்கள்ல இருந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில்ல முக்கியமான 3 பாகங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பாக்குற மாதிரி ஃபிளைட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, சோ அதுதான் வந்து ஓவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்பிட்டர் வெஹிக்கிள் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆரஞ்சு கலர்ல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இடி, அதாவது எக்ஸ்டர்னல் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சைடுல 2 பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த 3த்தையும் சேர்த்துதான் நம்ம கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம இந்த ஓவின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்பிட்டர் வெஹிக்கிளை மட்டும் தான் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கிறதால நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். தரையில இருந்து லான்ச் ஆன உடனே, புறப்பட்ட உடனே முதல் 2 நிமிடங்கள் பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் பூஸ்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பயன்படுத்தப்படும். அந்த 2 நிமிடங்களுக்கு மேல கொண்டு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து அது விலகி நம்ம பூமியில வந்து விழுந்துரும், கடல்ல விழுந்துரும். திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிப்பாங்க, அதை கொண்டு போயிட்டு அதை ரீயூஸ் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு அது. இந்த பூஸ்டர்ஸ் கீழே விழுந்த உடனே அதுக்கடுத்து 6.5 நிமிடங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம ஓவின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கிற அந்த 3 மெயினான கஸ்டர்ஸ் மூலமா, அந்த ஃபியூவல் மூலமா தான் அடுத்த 6.5 நிமிடங்கள் அது மேல போகும். அதன் பிறகு ஈட்டின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருக்கிற ஃபியூவல் எல்லாம் அந்த 6.5 நிமிடங்கள் தீர்ந்த உடனேயே அந்த ஈட்டி டேங்க் வந்து கீழே விழுந்துரும். அது அட்மாஸ்பியர்ல ஒண்ணு அது நெருப்புல எரிந்து விழுந்துரும், அப்படி இல்லைன்னா கடல்ல அது எரிந்து பாதி எரிந்து விழுந்துரும். அது வந்து ரீயூசபிள் கிடையாது. இப்ப தனித்து விடப்பட்ட அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பூமியில இருந்து 300ல இருந்து 500 கிலோமீட்டர் உயரத்துக்குள்ளதான் வந்து இந்த லோயர் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்பிட்ல வந்து வலம் வந்துட்டு இருக்கும். சுமார் 28,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற வேகத்துல அது பூமியை சுத்திக்கிட்டு இருக்கும். சரி, இப்ப இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ அது எப்படி பூமிக்குள்ள விழுந்தது, என்ன விபத்து நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பூமியோட ஆர்பிட்ல இருந்து அப்படியே பூமி உள்ள அட்மாஸ்பியருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். அப்படி உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல கீழே வரும்போது அதனுடைய ஹீட் இருக்கு இல்லையா, நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது அதிக உராய்வால உண்டாக்கக்கூடிய ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக ஸ்பேஸ் ஷட்டிலுடைய அடியில பாத்தீங்கன்னா 27,000 சிலிக்கா டைல்ஸ் பதிக்கப்பட்ட அடிப்பகுதி வந்து அதனுடைய ஹீட்ல இருந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை பாதுகாப்பா அந்த ஸ்பேஸ் ஷட்டில வந்து தரைக்கு இறக்கும். இப்படி தரை இறங்கின உடனே இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வேகமா ரன்வேல வந்து இறங்கி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பாராசூட் ஓபன் ஆகி அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாகி தரை இறங்கும். இதுதான் ப்ரொசீஜர். பொதுவாகவே நாசா சின்ன சின்ன விபத்துகளுக்கே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். இது உலகே உலுக்கி போட்ட 7 ஆஸ்ட்ரோனட்டைய கொன்ற ஒரு பெரு விபத்து அப்படின்றதால அமெரிக்கால யுஎஸ் என்ன பண்ணாங்கன்னா கொலம்பியா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு அப்படின்னு ஒண்ணு அமைச்சு அதுல ஸ்காட் ஹப்பர்ட் அப்படின்ற ஒரு தலைமையில வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னா லான்ச் பண்ண முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு லான்ச் முடிஞ்ச உடனே நாசா வந்து மறுநாள்லயே ரிவ்யூ பண்ணணும், அந்த லான்ச் வந்து கரெக்டா நடந்ததான்னு ரிவ்யூ ஆஃப் தி லான்ச் மறுநாள் ஒண்ணு நடக்கும். அப்போ
வீடியோகிராஃப், போட்டோ, அப்புறம் இந்த டெர்மினல், இன்ஸ்ட்ரக்ஷன், சென்சார்ஸ் எல்லா டேட்டாவையும் வச்சு ப்ராப்பரா அந்த லான்ச் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதோட ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. இந்த லான்ச் முடிஞ்ச மறுநாளே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறத இன்டர் சென்டர் போட்டோ ஒர்க்கிங் குரூப் அப்படின்ற ஒரு குழு வந்து போட்டோகிராஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு லான்ச் ஆனதுலங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நாசாவோட தலைமைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா நாசா அதை சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் டேங்க் ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே ஃபியூவல் டேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்சு போயிடும். ரொம்ப ஐஸால மூடிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சுலேஷன் மாதிரியான சில ஃபோம்ஸ் வைப்பாங்க. ஃபோம்ங்கிறது சும்மா பஞ்சு மாதிரியான சாதாரண ஒரு தன்மை போன்ற ஒரு பஞ்சு மாதிரியான சாஃப்டான ஒரு மெட்டீரியல் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஃபோம்ஸ் வந்து நிறைய அந்த ஈடி டேங்க்ஸ் சுத்திட்டு இருக்கும். லான்ச் ஆன போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த மாதிரி ஈட்டில இருந்து ஒரு பெரிய ஃபோம், கிட்டத்தட்ட 2 அடிக்கு 1 அடி பெரிய அளவு கொண்ட ஒரு ஃபோம் வந்து இந்த லான்ச் வெஹிக்கிளோட லெஃப்ட் சைடு விங்ல ரெக்கையில வந்து படுறத பாக்குறாங்க. இது முதல் முறை கிடையாது. எல்லா ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபோம் வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மேல மோதுறது, கீழே விழுது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதனால பெரிய பாதிப்பு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒருவேளை இதனாலதான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற கோணத்துல இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்றாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுடைய அடிப்பகுதி எவ்வளவு ஸ்ட்ராங்கா சிலிக்கா டைல்ஸ் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுடைய ஓரம், அதாவது மேற்கூரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரேட் கார்பன் பேனல்ஸ் மூலமா மூடப்பட்டிருக்கும். இது வந்து RCC அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்டு கார்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெட்டீரியலால ஸ்ட்ராங்கால ஆனது. கிட்டத்தட்ட ஒரு கல் மாதிரியான அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. அது கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் தாங்கும். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் மேல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஃபோம் வந்து விழுதுறதால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுறாங்க. இந்த விஷயத்துடைய தீவிரத்தன்மை புரிஞ்ச ஒரு சில சீனியர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டமா டிப்ரி மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட போறாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணும்போது அங்க இருந்து விளைகிற டிப்ரி இருக்கு இல்லையா, டிப்ரி இந்த மாதிரி ஃபோம் விழுகுது அப்படின்றது இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக ஒரு டீம் இருக்கு. சோ அவங்க கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. டிப்ரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும்னா ப்ராப்பரான போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா போட்டோலாம் இல்ல அப்படிங்கறதால அவங்க கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலமா விழுந்த டிப்ரியை அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணி அது வந்து விங்ஸ்ல பட்டா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்த்துட்டு திரும்ப ரீஎன்ட்ரி ஆகும்போது லைட்டா ஹீட் சம்பந்தமா சில டேமேஜ் ஏற்படலாம். பட் அது அவ்வளவு சீரியஸா இருக்காது. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கரெக்டா அதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ லான்ச் ஆன 2-3 நாட்கள்லயே விபத்து இருப்பதற்கான வாய்ப்புகளை நாசா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துற ஸ்காட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அப்ப ஏன் இதை அவங்க சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னும் தீவிரமாக்குறதுக்காக ஸ்காட் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விமானம் வெடித்து கீழே விழுந்து சிதறிய பாகங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, டிப்ரின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப டெக்சாஸ்ல இது சம்பந்தமா நிறைய இன்வெஸ்டிகேஷன் போது நிறைய டிப்ரி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அந்த ஊர்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து அந்த டிப்ரி எல்லாம் வாங்குறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுக்காகவே நிறைய டிப்ரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் வீட்டுல கிடந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலமா ஒரு ப்ராஃபிட் பாக்குறதுக்காக இப்படி நிறைய விஷயங்கள் சுத்தி நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டிப்ரி கலெக்ட் பண்ண போன ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குட்பட்டு அதுல 5 பேர்ல 2 பேர் அந்த ஸ்பாட்ல இறக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு வழியா ஆயிரக்கணக்கான குழுக்கள் அந்த டிப்ரி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ ஆய்வு தொடர்ந்து நடக்குது. உறைந்த பாகங்களை வச்சு ஒரு டீம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா, இதை ரீக்ரியேட் பண்ணாங்க. அந்த ஃபோம் வந்து விழுந்து இடது பக்கம் அந்த RCCS சேதம் அடைஞ்சது இல்லையா, அதுல அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி பாக்குறாங்க. எந்த அளவுக்கு சேதம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு அதை ரீக்ரியேட் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இவ்வளவு சாதாரண லைட் வெயிட்டான இந்த ஃபோம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான RCC கல்லு மாதிரியான இந்த விங்க சேதப்படுத்துமா அப்படின்ற ஒரு ஆய்வுக்கு வரும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அது விழுந்த வேகம் பாத்தீங்கன்னா 600 இருந்து 800 km/h வேகத்துல அந்த ஃபோம் அந்த விங்ல விழுந்திருக்கு. இதை வந்து அவங்க திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்றாங்க. இந்த ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கணிசமான ஒரு சேதத்தை ஏற்படுத்துது இந்த விங்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் பல கட்ட ஆய்வுகள் அந்த சரியான ஆங்கிள் 15 இருந்து 20 டிகிரி ஆங்கிள் அது விழுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடுமையான சேதத்தை அந்த ஃபோம் ஏற்படுத்துதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாராலையுமே நம்ப முடியல, ஒரு ஃபோமால ஒரு RCC-யை இவ்ளோ டேமேஜ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நாசா 3000 டிகிரி அளவுக்கு சூட தாங்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த RCC இந்த மாதிரி ஒரு டிப்ரி வந்து பட்டா உடையுமா இல்லையான்றத பத்தி ஆய்வே பண்ணல இது வரைக்கும் அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க கிட்ட கேட்டா, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ரி விழும், இந்த அளவுக்கு பெரிய டிப்ரி தான் முதல் முறையா விழுந்திருக்கு, இவ்வளவு பெரிய சேதம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படின்றதால இதை பத்தி பெருசா அவங்க கன்சிடர் பண்ணல. அதோடைய ஹீட் கெப்பாசிட்டியை பத்தி தான் பெரிய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கே தவிர அதோடைய ரெசிஸ்டன்ட், அதோடைய உடையும் தன்மையை பத்தி பெரிய ஆய்வுகள் நடக்கலங்கிறது பெரும் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கு அந்த டீமுக்கு.
இந்த ஆய்வு ஆர்சிசிக்கு மேல இருந்த நம்பகத்தன்மையை அப்படியே ஆட்டிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஏர்ஃபோர்ஸ் சைஸ் பேப்பர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஓட்டைகளை வந்து இந்த ஃபோமால ஏற்படுத்த முடியுது அப்படின்றது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஆனா சில இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதை மறுக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சேதத்தெல்லாம் ஏற்படுத்தி இருக்க முடியாது, அப்படி ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அது வந்து டேக் ஆஃப் ஆகி போகும்போதே சில பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கும், இவ்வளவு நேரம் அது தாக்கு பிடிச்சிருக்காது, தாங்கி இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இறங்கும் போது பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு மேலதான் அது வெடிக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. அதுவும் இன்னும் இயர்லியாவே ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு முன்னாடி அட்மாஸ்பியரோட என்ட்ரன்ஸ்ல அது பெரிய விபத்துக்கு ஏற்பட்டு உள்ளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேட்டர் ஒருவேளை இந்த மாதிரி விபத்து நடந்தா அதற்கான பேக்கப் பிளான் உங்ககிட்ட என்னன்னு கேட்கும்போது நாசா சொன்னது, எங்க கிட்ட இந்த பிளேட்ஸுக்கான ஆர்சிசி பிளேட்ஸுக்கான பேக்கப்ஸ் எங்க கிட்ட உள்ள இருக்கும், ஸ்பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அந்த அடிப்பட்ட அந்த டைல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் வந்து பிளேட் நம்பர் 8. அதற்கு முன்னாடி 7, 6 இருக்கு, இந்த 9, 10 இருக்கு. இப்ப அடிப்பட்டதுக்கு இந்த 8க்கு ஸ்பேர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்பேர் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அது 27வது மிஷன், போன மிஷன்லயே அதை பயன்படுத்தப்பட்டது. 28வது மிஷனுக்கு உங்ககிட்ட ஸ்பேர் இல்ல. 9, 10 பக்கத்துல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய ஸ்பேர்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. உங்ககிட்ட ஒரு டவுட் வரலாம், எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அட்மாஸ்பியர், ஏர், பிரஷர், இந்த ஹீட் இதெல்லாம். ஆனா விண்வெளிக்கு ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி இருக்காது அங்க ஆல்மோஸ்ட். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளியில மேல வருது, மேல ஏதாவது பாகங்கள்ல உடைந்திருந்தா, ஏதாவது பழுதா இருந்தா அதை சரி பண்ணிருப்பாங்க. சரி, நாசா நினைச்சிருந்தா இந்த விபத்து தவிர்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா 90% இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு பெரிய பெரிய ஆஸ்ட்ரோனட்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் கருதுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் லான்ச் ஆன உடனேயே இந்த இஷ்யூ அன்னைக்கு மறுநாளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து 2-3 இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. டிப்ரி மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இதை பத்தி அனலைஸ் பண்ணிருக்கு. அப்பவே ஒரு 4-5 நாள்ல இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 15 நாள் அந்த கிராஃப்ட் இருந்திருக்கு. சோ இதை வந்து நாம அவங்களுக்கு அலர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்திருக்குன்னா நாசா அவங்கள அலர்ட் பண்ணிருக்காங்க. அந்த 7 பேர்ட்ட இல்ல, முக்கியமான 2 பைலட்ஸ் கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபோம் வந்து விழுந்திருக்கு, ஒரு சின்ன டேமேஜ் இருக்கு, பட் நோ கன்சர்ன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. இது எதற்காக நாசா அந்த 2 பைலட்ஸ் கிட்ட மட்டும் சொன்னாங்க அப்படின்னா, கீழே லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபியூச்சர்ல என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இந்த ஃபோம் விழுந்தது, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை பெரும் பிரச்சனை ஆயிடும். எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா பைலட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். அந்த காரணத்துக்காக சொல்லியிருந்தாங்க, அவங்க தப்பிக்கணும்ன்றதுக்காக. கீழே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பைலட் கிட்ட பேசின கான்வர்சேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் மத்த 5 பேருக்கு தெரியாததால அவங்களுக்கு விபத்து நடக்கிறதுக்கு 4 வினாடிகளுக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் தெரியும். ஆனா அந்த பைலட்ஸ்களுக்கு சுமார் 26 வினாடிகளுக்கு முன்னாடியே தெரிந்திருக்கலாம். அந்த ஃபோமால ஏற்பட்ட விபத்தால தான் லெஃப்ட் சைட்ல இருந்து நமக்கு சிக்னல் வரல, டெம்பரேச்சர், இந்த பிரஷர் லெவல் எல்லாம் கிடைக்கலங்கிறத அவங்க உணர்ந்து இந்த குரூவை காப்பாத்துறதுக்கு ஒரு 20 வினாடிகள் அவங்க போராடி இருக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. சரி, இன்கேஸ் ஒரு டெலஸ்கோபிக் போட்டோகிராஃபியாகவோ இல்ல வந்து ஒரு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஸ்பை கேமரா மூலியமாகவோ க்ளோஸ் லுக்ல போயிட்டு அதுல சேதம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தால், நாசா இன்கேஸ் இன்ஜினியர்ஸ் சொல்லி கேட்டு அந்த போட்டோகிராஃபி எடுத்திருந்தால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த போட்டோவை எடுக்கலன்றதுனால அதற்கான எந்த ட்ரையும் எடுக்கல. சரி, எப்படி காப்பாத்திருக்கலாம்னா அதுக்கடுத்து மார்ச் 1ஆம் தேதி அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்பேஸ் சென்டர் வந்து போறதுக்கு லான்ச் ஆகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 95% வந்து ரெடியா இருந்துச்சு நம்ம பூமியில. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா வந்து கீழே இறங்குறது பிப்ரவரி 1ன்னா ஒரு 15 நாள் தள்ளி போட்டிருக்க முடியும். அதற்கான கெப்பாசிட்டி வந்து கொலம்பியாட்ட இருந்துச்சு. ஒரு 15 நாள் பிப்ரவரி 15 வரைக்கும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணிருக்கலாம், லேண்ட் ஆக விடாம அந்த ஸ்பேஸ் ஷட்டில மெயின்டைன் பண்ணிருக்கலாம். இதை நாம ஏரியா லான்ச் பண்ணிருக்கலாம். அட் தி சேம் டைம் பிப்ரவரி 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ வந்து இந்த அட்லாண்டிஸை வந்து நம்ம பூமியில இருந்து லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 ஸ்பேஸ் ஷட்டிலும் மேல போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஸ்பேஸ் வாக் பண்ணி அந்த அடிப்பட்ட இடத்தை வந்து பிக்ஸ் பண்ணிருக்கலாம். ஸ்பேஸ் வாக் பண்ணி அதற்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. பெரிய பட்ஜெட் கூட ஆயிருக்காது, ஏன்னா ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணதுதான். இதை நாசா பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு பெரும் குற்றச்சாட்டை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் உடனே அப்படி நடக்க பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அப்ளோ 13 அப்படிங்கிற ஒரு மிஷனை ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்ட்ரோனட்ஸ் அங்க போய் இறங்க முடியாம தப்பிச்சு அவங்க திரும்ப வந்தாங்க. அவங்க உயிரை மதிச்சு பத்திரமா நாசா அவங்களை திரும்ப பூமி கொண்டு வந்து சேர்த்துச்சு. அந்த மாதிரி இவங்களையும் அவங்க சேர்த்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நாசா மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. ஃபைனலா இன்வெஸ்டிகேஷன் முடிவுக்கு வந்தது என்னன்னா, பல கட்ட ஆய்வுகள் தொடர்ந்து நடந்த 2014 கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் கழிச்சு ஒரு விரிவான ஆய்வு வெளியாயிருக்கு. அதுல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, அந்த ஃபோம் பட்டதுனாலதான் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. அந்த பிளேட் 8ல மட்டும் கிடையாது, 9, 10லயுமே அதிக டேமேஜஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரும் ஹோல் அளவுக்கு உண்டாச்சாலாம் தெரியல, ஆனா ஒரு பெரும் சேதத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஹோல் வழியா அட்மாஸ்பியருடைய காற்று உள்ள போய் ஸ்பேஸ் ஷட்டில அன்ஸ்டேபிள் ஆக்கி ஒரு பெரும் விபத்து நடந்து அனைவரும் இறந்திருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க.
இதுல இருந்து நாசா கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடந்திருக்கு, அதுல இருந்து ஒவ்வொன்னா பாடம் கத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி அவங்க பண்ணது என்னன்னா, இந்த ஃபோமுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா அது உறையாம இருக்கிறதுக்காக வேற ஏதாவது ஹீட் மெக்கானிசத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா அவங்க மேல போயிட்டு அவங்களுடைய ஸ்பேஸ் ஷட்டில கண்டிப்பா ஒரு முறை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்பெக்ட் மெத்தட் எல்லாம் வச்சாங்க. அதற்கான ஸ்பேர் டூல் பாக்ஸஸ் எல்லாம் உள்ள வச்சாங்க. சரி, இந்த மாதிரி அவங்க அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடத்தின் மூலமா நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறது ரீயூசபிள், நிறைய எக்கனாமிக்கலா செலவு குறைஞ்சது அப்படிங்கறதால 2003க்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் வந்து இந்த மொத்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணாங்க. 2011 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அந்த விபத்துல இறந்த 7 ஆஸ்ட்ரோனட்டும் பெரிதும் மதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் இந்த உலகம் முழுக்க கிடைச்சிருக்கு. சொல்ல போனா கல்பனா சாவ்லா அவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் பாத்தீங்கன்னா இந்தியாவுல அவங்களுக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது. நிறைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. நிறைய அவார்டு பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அவங்களுடைய பேர்ல இந்தியாவில் நிறைய அவார்டுகள் கொடுக்கப்படுது. ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு விண்கலுக்கே கல்பனா சாவ்லாவுடைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து கல்பனா சாவ்லாவுடைய பேர் வச்சிருக்காங்க. நியூயார்க்ல ஒரு தெருவுக்கு பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லாவுடைய பேர் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நிறைய பேருக்கு வந்து கல்பனா சாவ்லாவுடைய பேர்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி அறிவியலுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக உலகம் முழுக்க அவங்க மாணவர்களால் மதிக்கப்படுறாங்க. அவங்களோட உயிர் தியாகம் போற்றப்பட வேண்டியது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த வீடியோ மூலமா ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அது ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப 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 சின்ன விஷயமா தான் இருக்குது, அதை நாம எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமா விடாதீங்க. இப்போ நீங்க பைக்ல போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரேக் கரெக்டா இருக்கான்ற பாக்குறதுல இருந்து நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுற ஃபுட் வரைக்கும் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, கரெக்டான முறையில வந்து நம்ம அதை பண்றோமா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு உறுதி பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில செய்யுங்க. ஏன்னா சின்ன விஷயம் தானே, சாதாரண ஒரு ஃபோம் தானே அப்படின்னு நினைச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவே வந்து உண்டாயிருக்கு. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். ஏன்னா வேற ஏதாவது சோஷியல் மீடியா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Facebook, Instagram, Twitter அண்ட் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போனீங்கன்னா அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். And thanks for watching the video. Have a great time. மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் இருந்தீங்க அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு எந்த விதமான மோட்டிவேஷனையும் கொடுக்குது. நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுமே நீங்க அந்த பண்ற சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் தான். எனக்கு நீங்க நம்ம சேனல்ல நீங்க மெம்பர் ஆகணும், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும், நீங்க வந்து நம்ம சேனலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்க மெம்பர் ஆகலாம். அண்ட் மெம்பர் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேலஞ்ச் வீடியோ என்னன்றது நான் கீழே இருக்க ஸ்பெஷல் அந்த சேலஞ்ச் பற்றின வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள பண்ணிங்கன்னா நம்ம என்ன சேலஞ்சில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வரைக்கும் இந்த சேலஞ்ச் மூலியமா நம்ம ஏர்ன் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 0. யாருமே இது வரைக்கும் நமக்கு இந்த யூடியூப்ல இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு யாருமே சொல்லல. அண்ட் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் மூலியமாவும் யாரும் ஜாயின் பண்ணல. தேங்க்ஸ் பட்டன்லையுமே வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு தேங்க்ஸ் பட்டன் மூலியமா சப்போர்ட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக நான் தரேன், நிறைய பிடிச்ச வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்க சொல்ற வீடியோஸ் நான் போடுறேன். அண்ட் நம்ம சேனல் மூலியமா நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் உங்க சேனல் மூலமா நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ப்ரொமோட் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுடைய சேனல் யூடியூப் சேனல் நீங்க வச்சிருக்கீங்கன்னா என் சேனல் மூலமா நான் ப்ரொமோஷன் பண்றதா இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என் சேனல் மூலமா ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எல்லா வீடியோஸ் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே உங்க சேனல் பத்தி, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பத்தி, உங்க பிசினஸ் பத்தி, உங்க சோஷியல் மீடியா பத்தி நான் ப்ரொமோஷன் பண்றேன். ஓகேங்களா? இருக்கிறதுலேயே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நீங்க வந்து அந்த டீடைல்ஸ் செக் பண்ணணும்னா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். ஹேவ் எ கிரேட் டைம். மறக்காம நீங்க இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ கைஸ்.